Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பின்வீல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ 1 ஸ்பூன் ஓமம், 2 ஸ்பூன் ரவை, உப்பு தேவையான அளவு அதையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுக்க போகிறோம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி, குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ரெசிபி. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 உருளைக்கிழங்கு அதை பாயில் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் அப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை விரித்து விடலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை சேர்த்து நம்ம இதை நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி தான், இது நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாக விரித்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசாக விரித்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இதை உருட்டி எடுக்க போகிறோம். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ண போகிறோம். கத்தியை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லேயராக கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இதை நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி மேலே லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பின்வீல் அதையும் இந்த மாதிரி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பேக்கிங் ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 லேயர் மண் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் இது நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு பிளேட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கிங் ட்ரே அதையும் உள்ளே வச்சிடலாம்.
உள்ளே வச்சு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் மூடியில் பெல்ட்டும் போடாதீங்க, விசிலும் போட வேணாம். இது 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா பேக் ஆகட்டும். 25 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பின்வீல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் பின்வீல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.